குழந்தைங்க அடிக்கடி கேக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா வீட்டில் ஓவன் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட தேவையே இல்லை. இனிமேல் வெறும் 3 பொருளை வச்சு இந்த மாதிரி சூப்பரான கேக் செஞ்சிடலாங்க. அதுக்கு 1 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அது கூடவே பால் சேர்த்து நல்லா சூப்பராக கலக்கி எடுத்துடணும். கட்டியே இல்லாமல் இந்த மாவை கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஒரு கப்பு அல்லது ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி லைட்டாக அந்த மாவை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி விட்டுட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காக நான் ஒரு நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இட்லி கொப்பரையில் வச்சு நல்லா 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ராகி கப் கேக் ரெடி ஆயிருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் முட்டை கூட சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் 10 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்கும் கொடுத்தாச்சு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க. மம்மிஸ் எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஈஸி ஸ்நாக்ஸ் பண்ண ஃபார் மை பாய்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.